ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்னைக்கு ஒரு புது மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த மூவி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த ஒரு லைக் பட்டனை தட்டிடுங்க. ஏன்னா நீங்கள் போகிற ஒரு லைக்கு தான் என்னோட வீடியோ 2 பேருக்காக சஜஷன் பண்ணோம். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ ட்ராமாக்குள்ளே போகலாம். ட்ராமாவோட ஓப்பனிங்லேயே பைக்கில் ஒரு பையன் வேகமாக வந்துட்டு இருக்கான். இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. பேர் வந்து ஆண்டி. இப்போ அவனோட மனசில் என்ன யோசிச்சுட்டு இருக்கானா, அவனோட அண்ணன் வந்து காணா போய் 5 வருஷம் ஆகுது. அவனை தான் தேடிக்கிட்டு இருக்கான், இன்னும் கிடைக்கல. அந்த கோவத்தில் தான் அவன் பைக்கை இவ்வளோ ஸ்பீடாக ஓட்டிட்டு வரான். அப்படி அவர் வர வழியில அவரோட அஸ்டன் தான் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட வந்து என்ன என் அண்ணனை பற்றி ஏதாவது தெரிஞ்சிச்சான்னு கேட்கும்போது, இல்லை சார், நாங்களும் இன்னும் தேடிக்கிட்டே தான் இருக்கோங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு குட்டி பொண்ணு வந்து, அப்பா இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறா. அதை பார்த்து அவனுக்கு ஒன்றும் புரியல. யார் இந்த பொண்ணுன்னு பார்த்துட்டு இருக்க? அதுக்கு அசிஸ்டண்ட்டும், பாப்பா இந்த மாதிரிலாம் சார் கிட்ட பேசக்கூடாது, நவந்து போன்னு சொல்ல, பரவாயில்ல வீடு, சின்ன பொண்ணுகிட்ட இப்படி தான் பேசுவியான்னு சொல்லிட்டு, பாப்பா இந்த நைட் டைம்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னோட அப்பா எங்கன்னு கேட்கும்போது, நீங்க தான் என்னோட அப்பா, அது நீங்க மறந்துட்டீங்களான்னு சொல்லி கேட்க, என்னம்மா சொல்ற? நான் உன்னோட அப்பா கிடையாது, நீ ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்ல, அதெல்லாம் கிடையாது, நீங்க தான் என்னோட அப்பா. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா வாங்க வீட்டுக்கு வாங்க, நான் காமிக்கிறேன்னு சொல்ல, இப்போ ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த குட்டி பொண்ணையும் வந்து தனியாக விட முடியாது. சரி, அதனால் நம்மளே கொண்டு போய் விட்டுடலாம்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறாரு. இங்கே வீட்டில் அந்த குட்டி பொண்ணோட அம்மாவை தான் காமிக்கிறாங்க. அவங்க கையில் ஒரு ஃபோட்டோ வச்சுருக்காங்க. அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவர் ஹீரோ மாதிரியே இருக்காரு. அதாவது ஹீரோவோட அண்ணன் இவர் தான் நினைக்கிறேன். அவங்க அந்த ஃபோட்டோ பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம், நீங்கள் இவ்வளோ சீக்கிரமாக எங்களை விட்டுட்டு போவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் எதிர்பாராத விதமாக என்னென்னமோ நடந்து போச்சு. உங்களுக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸ் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. உங்கள் பொண்ணை நான் பத்திரமா பார்த்துப்பேன்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு கரெக்டாக குட்டி பொண்ணு வரா. அம்மான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வர, எங்கம்மா பொண்ணுன்னு கேட்கும்போது, அம்மா நான் அப்பாவை பார்த்தேன்னு சொல்ல, என்ன அப்பாவை பார்த்தியா? அப்படிலாம் இருக்காதுமா, அப்பா நம்மளை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாரு, அதனால நீ வேற யாராவது பார்த்துருப்பேன்னு சொல்ல, அதெல்லாம் இல்லைம்மா, நான் நிஜமாவே அப்பாவை தான் பார்த்தேன். அவர் வாசலில் தான் நிற்கிறாரு, நான் இந்த கூட்டிட்டு வரேன்னு சொல்லி வெளியில போய் பார்க்கறா. ஆனால் ஹீரோ அதுக்குள்ளே கிளம்பி போயிடுறாரு. அவர் இப்போ தான் இங்கே வந்தாரு, ஆனால் அதுக்குள்ளே காணும்னு சொல்ல, ஹீரோயின் நினைக்கிறாங்க புள்ள வந்து அப்பாவை ரொம்ப தேடுறா, அதனால தான் அவளுக்கு அப்படிலாம் தோணுதுன்னு நினச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயினோட அப்பா அம்மா வராங்க. அப்போ ஒரு கை நிறைய காசு கொண்டு வந்து டேபிளில் போட்டுட்டு, இந்த காசு சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குன்னு சொல்லி அவர் சொல்லிக்கிட்டு இருக்க, ஹீரோயின் பார்க்குறாங்க இந்த காசு எப்படா வந்துச்சுன்னு சொல்லி. அப்போ அவர் அப்பா சொல்கிறாரு, சரி உன் புருஷங்காரன் தான் செத்து போயிட்டான், இப்போ நீ வேற கல்யாணம் பண்ணிக்கோ, நான் டாம் கிட்டேருந்து காசு வாங்கிட்டேன்னு சொல்ல, அப்பா உனக்குலாம் என்ன மனசாட்சி கிடையாதா? இப்போதான் என்னோட ஹஸ்பண்ட் இறந்து போயிருக்காரு, அதுக்குள்ளே என்னை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறேன்னு கேட்க, இங்கே பாரு அவனே ஒரு பிச்சைக்காரன், அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதே எனக்கு பிடிக்கல, இப்போ வந்து திருப்பி டாம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கான், நான் காசு வாங்கிட்டோம், நீ போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல, அதெல்லாம் என்னால் முடியவே முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இங்கே பாரு நீ ஒழுங்காக கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லைன்னா என் கோவத்துக்கு நீ ஆளாயிடுவேன்னு சொல்லி அவரும் திட்டிக்கிட்டு இருக்க. அதை பார்த்த குட்டி பொண்ணும், அந்த குட்டி பொண்ணு பேர் வந்து எல்லா, என்ன எங்க அம்மாவே புள்ளி பண்றீங்களா? எங்க அப்பா மட்டும் இங்க வந்தாருன்னா உங்களை துண்டு துண்டா பிச்சு போட்டுருவாருன்னு சொல்ல, அம்மா துண்ணில் இருந்துகிட்டு பேசுற பேச்ச பத்தியான்னு சொல்லிட்டு அவர் அடிக்க போக, அந்த குட்டி பொண்ணு வந்து அவர் கையை கடிச்சு விட்டுறா. அதை பார்த்து அவர் கோவப்பட்டு, இவ இருக்கிறதுனால தானே நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ற, இனிமே இவ இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது, இவளை பிடிச்சி நான் வெளியில துரத்த போறேன்னு சொல்லிட்டு புள்ளையை தூக்கிட்டு வெளியில போறாரு. ஹீரோயினும் பின்னாடியே கெஞ்சிட்டு போறாங்க, அப்பா என் பொண்ணை விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு. இங்க பாரு நீ டாம தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல, அதுக்கு அம்மாக்காரங்களும், ஆமா அந்த பிச்சைக்காரனை போய் கல்யாணம் பண்ண ஒரு பிரயோஜனமும் கிடையாது, இப்ப அவன் செத்து தொலைஞ்சிட்டான், இப்ப என்ன வந்துச்சு உனக்கு கேடு, அவனை போய் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானு சொல்ல, இல்ல என்னால முடியாது, என்னையும் என் பொண்ணையும் விட்டுருங்கன்னு சொல்ல, சொல்லிக்கிட்டே இருக்கேன் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு பெல்ட் எடுத்து அடிக்க வராரு. அந்த டைம்க்கு எங்கேருந்து ஹீரோ வந்தாருன்னு தெரியல, அந்த பெல்ட்டை கரெக்டா பிடிச்சிடறாரு. ஹீரோயினுக்குலாம் ஷாக்கு, ஜிம்மா இவர் எங்கேருந்து வந்தாருன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்க. இங்க அப்பா அம்மாக்கெல்லாம் அள்ளு கலந்து போயிடுது. அப்பாடியோ பேய் 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 வந்துருச்சு பேய் வந்துருச்சுன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்க. ஹீரோ பாக்குறாரு, என்னடா எல்லாம் பைத்தியமா இருக்குமோ, எதுக்காக என்ன பார்த்து பேய் பேய்னு கத்துதுங்கன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்க. ஹீரோ வந்து ஹீரோயினை தூக்கி விட்டுட்டு நீ ஓகேவான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. இதுல எல்லாம் வேற, பாரு எங்க அப்பா வந்துட்டாரு, இனிமே உங்க கெதி அதோ கெதிதான் சொல்லி அவளும் வீரவசனம்லாம் பேசிக்கிட்டு இருக்க. அப்பங்காரனுக்கு இப்பதான் புரியுது இவன் ஜிம் கிடையாது வேற ஒரு ஆளுன்னு. இங்க பாருங்க சார், எதுக்கு நீங்க வந்து தடுக்கிறீங்க, நாங்க என் பொண்ணை அடிக்கிறோம் என்னமோ பண்றோம், உங்களுக்கு என்னன்னு கேட்க, பொண்ணை அடிக்கிறதே தப்பு, இதுல வேற நீ வந்து நியாயம் பேசிட்டான்னு கேட்க, அங்க ஹீரோவோட அசிஸ்டன்ட் வராரு. அதை பார்த்த ஹீரோவும், நீ இங்க என்ன பண்றேன்னு கேட்கும்போது, இல்ல சார் உங்க அண்ணனை கண்டுபிடிக்க சொன்னீங்களே அவர் கிடைச்சிட்டாருன்னு சொல்ல, அதை பார்த்த ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இப்போ என் அண்ணன் எங்க இருக்கான்னு கேட்கும்போது, அதுக்கு அவரும் சோகமா, உங்க அண்ணன் இந்த வீட்டுல தான் இருந்திருக்காரு, சமீப காலத்துல அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்ல, அது கேட்ட ஹீரோக்கு ஷாக் ஆகுது. அவருக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குன்னு கேள்விப்பட்டோம், அதான் நாங்க பார்க்கல நீங்க வந்தோன்னு சொல்லும்போது, அப்பதான் ஹீரோக்கு புரியுது இந்த குட்டி பொண்ணு தான் நம்ம அண்ணனோட பொண்ணுன்னு.
அப்ப ஹீரோ வந்து எல்லாவும் பாக்குறாரு. இவன் என் அண்ணன் பொண்ணான்னு சொல்லி பாசமா கட்டி பிடிச்சிக்கிறாரு. அவருக்கு சமய கோவம் வருது. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் அண்ணன் பொண்ணையே நீங்க இப்படி புள்ளி பண்ணிருப்பீங்கன்னு சொல்லி கேட்க, இல்ல சார் நீங்க மன்னிச்சிருங்க, நாங்க தெரியாம பண்ணிட்டோம்னு சொல்ல, அப்பெல்லாம் உன்னை விட முடியாது, உனக்கு வந்து தண்டனை இருக்குன்னு சொல்லி பாடி கார்ட்ஸை வச்சு புடிச்சிட்டு போக சொல்றாரு. எல்லாவை பார்த்து நீ என் கூட என் வீட்டுக்கு வரியா, நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்ல, அதுக்கு எல்லாவும் ஓகே அப்பான்னு சொல்லி கையை பிடிச்சிட்டு போறா. அப்பதான் திரும்பி பாக்குறா, அப்பா நீங்க அம்மாவை மறந்துட்டீங்கன்னு சொல்லும்போது ஹீரோயினும் பாக்குறாங்க என்ன சொல்றதுன்னு தெரியாம. அதே மாதிரி ஹீரோவும் அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணா ஹீரோவோட வீட்டில் தான் காமிக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு முன்னாடி அவ்வளோ மேட்ஸ் நிற்கிறாங்க. எல்லாருமே வந்து வாங்க வாங்கன்னு வரவேற்கிறாங்க. எல்லாவுக்கு செம ஹாப்பியாக இருக்கு. அப்பா இனிமேல் நம்ம இந்த வீட்டில் தான் இருக்க போகிறோமான்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, நான் உன்னோட அப்பா கிடையாது, உன்னோட அங்கிள்னு சொல்ல. என்ன சொல்கிறீங்க நீங்கள் என்னோட அப்பா, என் அப்பா மாதிரி தான் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்ல. இல்லைம்மா நான் உன் அப்பாவோட தம்பி, அதனால தான் நாங்கள் ஒரே மாதிரியே இருக்கோம், ஆனால் நான் உன்னோட அப்பா கிடையாதுன்னு சொல்ல. என்னமோ சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு பார்க்கும்போது நீங்கள் தான் என்னோட அப்பான்னு தோணுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சரி நீ உன்னோட ரூமை போய் அங்கிளோட சேர்ந்து பாரு, நான் உன் அம்மா கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன்னு சொல்ல, அவளும் ஓகேன்னு சொல்லிட்டு மேலே போயிடுறா. சரி சொல்லு, என் அண்ணனை நீ எப்படி மயக்குனன்னு கேட்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க, நான் உங்க அண்ணனோட ஒய்ஃபு, கொஞ்சமாவது மரியாதை கொடுங்கன்னு சொல்ல. உனக்கு என்ன மரியாதை கொடுக்கணும், காசுக்காக தானே என் அண்ணனை மயக்கி கல்யாணம் பண்ணிருக்க, இப்போ குழந்தையும் பெற்றிருக்க, அதனால உனக்கு சொத்து கிடைக்கும் தானே நினப்புன்னு சொல்ல. இங்க பாருங்க உன் அண்ணன் பணக்காரங்கிறதே எனக்கு தெரியாது, என்கிட்ட இந்த மாதிரி பேசுற வேலை வச்சுக்காதீங்கன்னு சொல்ல. சரி அதை விடு, இந்தா உனக்கு எவ்வளவு காசு வேணுமோ வாங்கிக்கிட்டு இங்கிருந்து போயிடுன்னு சொல்ல. என்ன பேசிட்டு இருக்கீங்க, என் குழந்தைய விட்டுட்டு என்னால எங்கேயும் போக முடியாதுன்னு சொல்ல. சும்மா ட்ராமா பண்ணிட்டு இருக்காத, காசை வாங்கிட்டு போன்னு சொல்லும்போது, இங்க பாருங்க என் ஹஸ்பண்டோட தம்பிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இந்த வீட்டுக்கு நான் வந்தேன், ஆனா நீங்க இப்படி ட்ரீட் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சா நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு எல்லாம் வரா. அவளை பார்த்த ஹீரோயினோ, வா எல்லாம் இனிமேல் நம்ம இந்த வீட்டுல இருக்க தேவையில்ல, நம்ம வீட்டுக்கே நம்ம போயிடலாம்னு சொல்லிட்டு கிளம்பும் போது, இங்க பாரு அவ என் அண்ணனோட பொண்ணு, அது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல. இங்க அப்ப ஹீரோயின் மனசுல நினைக்கிறாங்க, உங்களுக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸ்க்காக மட்டும்தான் உங்க குழந்தைய நான் பத்திரமா பாத்துக்கணும்னு நினைக்கிறேன், அதனால உங்க தம்பி கிட்ட இருந்து பிரிக்கிறேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு அவ போக பார்க்க அந்த இடத்துக்கு ஹீரோவோட அம்மா வந்துடுறாங்க. இவதான் என்னோட பேத்தியான்னு சொல்லி எல்லாம் பிடிச்சி கொஞ்சிட்டு இருக்காங்க. இங்க பாருமா, நான் ஜிம்மை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், ஆனா அவனை தான் பார்க்க முடியல, அவன் மூலயமா உங்களை பார்க்கறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், இந்த காசை நீ செலவுக்கு வச்சுக்கோங்கும் போது, ஆண்டி அதெல்லாம் எனக்கு வேணாம், நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லும்போது அதை பார்த்து ஆண்டியும், ஏமா என்னாச்சு, நீ எதுக்காக வீட்டுக்கு போகணும்னு சொல்ற, இந்த பையன் ஏதாவது சொன்னானா, டே ஏதாவது சொன்னியாடா, நீ எது பேசுறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பேசுடா, அவ உன் அண்ணனோட ஒய்ஃபு, உன் அண்ணன் ஒருத்தவங்களை செலக்ட் பண்றானா அதுக்கு நீ கண்டிப்பா மதிப்பு கொடுத்தே ஆகணும், அதனால இன்னொரு முறை மரியாதை கூடவா அந்த பொண்ணை நீ நடத்தவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் கிடக்காமா நம்மவா உள்ள போலாம், இது உன்னோட வீடுன்னு சொல்லிட்டு உள்ள போக, அப்ப எல்லாம் வந்து ஓகேப்பா பாய் அப்புறம் பார்க்கலாம் சொல்லிட்டு போக, அப்ப ஆன்ட்டி சொல்றாங்க, இங்க பாருமா அவன் வந்து உன்னோட அப்பா கிடையாது, உன் அப்பாவோட தம்பி, உனக்கு அங்கிள் வேணும்னு சொல்ல. அப்படியா ஓகே பாட்டின்னு சொல்லிட்டு நான் உங்களை சீக்கிரட்டா அப்பான்னு கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ள ஓடுறா. ஹீரோவை பார்க்க வந்து அசிஸ்டன்ட் வராரு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இந்த பொண்ணை பத்தின எல்லா டீடைல்ஸும் எனக்கு வேணும், உடனே போய் கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்ல. அதுக்கு அவரும் ஓகே சொல்லிட்டு போறாரு. மறுநாள் எல்லாரும் சாப்பிட்றதுக்காக ரெஸ்டாரண்ட் போறாங்க. எல்லாம் பாக்குறா, வாவ் எவ்வளவு அழகா இருக்கேன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. ஹீரோயின் பாக்குறாங்க, இது ரொம்ப பெரிய ரெஸ்டாரண்டா இருக்கே, எக்ஸ்பென்சிவா இருக்குமே யோசிக்கும் போது, ஆன்ட்டி இது ரொம்ப எக்ஸ்பென்சிவான ரெஸ்டாரண்டா தெரியுது, நம்ம வேற ரெஸ்டாரண்ட்டுக்கு போலாமான்னு கேட்கும்போது, என்ன பேசிட்டு இருக்க, நீ பிரவுன் ஃபேமிலியை சேர்ந்தவ, இனிமே நீ காசை பத்திலாம் யோசிக்க கூடாது, வா சாப்பிடலாம் சொல்லி போகும்போது எல்லாம் போய் ஒரு சேர்ல உட்காரா. அதை பார்த்து அங்க உள்ள ஒரு சர்வெண்ட் வந்து அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, அடடடா இங்க போய் நீ உட்காந்து அழுக்காக்கிட்டியான்னு சொல்லி டேபிள போட்டு தொடச்சிட்டு இருக்கா. அதை பார்த்து ஆன்ட்டிக்கெல்லாம் செம கடுப்பாகுது, நீ என்ன பண்ணிட்டு இருக்கங்கும் போது, ஆமா இங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய ஆட்கள் வர வேண்டியவங்க, குட்டி பிசாஸ் அங்க உட்காந்து இந்த சேரையே அழுக்காக்கிடுச்சுன்னு சொல்ல. ஆன்ட்டிக்கு செமக்கம் வந்துடுது. கஸ்டமர் கிட்ட இப்படிதான் நடந்துப்பியான்னு கேட்க, கஸ்டமரா, யார் கஸ்டமரு, உள்ள சாப்பாடுலாம் செம எக்ஸ்பென்சிவ், அதுக்கெல்லாம் காசு கட்ட உங்கள்ட்ட காசு இருக்கான்னு சொல்லி நக்கலா கேட்க, நீங்களும் தான் இங்க சர்வெண்டா வேலை பாக்குறீங்க, உங்களால இந்த சாப்பாடை வாங்கி சாப்பிட முடியுமான்னு சொல்லி குட்டி பாப்பாவும் கேட்க, அவளுக்கு கோவம் வந்து குட்டி பாப்பாவை அடிக்க போறா. அதை பார்த்து ஆன்ட்டி அவளுக்கு பொல்லிருன்னு ஒரு அறைய போட அங்க மேனேஜர் வந்துடுறான். அவன் வந்து அந்த சர்வெண்ட்டை லவ் பண்ணுவான் போல, அதனால அவளுக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. இங்க ஆன்ட்டிக்கு கடுப்பாகுது. அப்ப அவன் சொல்றான், இங்க பாருங்க இது பிரவுன் ஃபேமிலி கீழே உள்ள ரெஸ்டாரண்ட், இங்கெல்லாம் சாப்பிடறதுக்கு ஒரு தகுதி வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியா, இங்க என்ன தகுதி வேணும்னு சொல்லி அந்த இடத்துக்கு ஹீரோ வராரு. அதை பார்த்த மேனேஜரும், சார் நீங்க ஒன்னும் தப்பா நினைக்காதீங்க, இவங்க தான் வந்து இங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நான் கொஞ்ச நேரத்துல கிளியர் பண்ணிடுவேன்னு சொல்ல. அப்ப எல்லாம் வந்து அப்பான்னு ஓடி போய் கட்டி பிடிக்கிறா. அதை பார்த்த சர்வெண்ட்டுக்கு மேனேஜருக்குலாம் ஷாக்கு, என்ன அப்பாவான்னு. உடனே மேனேஜர் சர்வெண்ட்டுக்கு அடிய போட்டுட்டு, உன்னால தாண்டி எல்லாமே, யாரை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு உனக்கு தெரியாதான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்க. ஹீரோ பாக்குறாரு, மன்னிச்சிடுங்க சார் ஏதோ தெரியாம நடந்து போச்சு, இவளை நான் இப்பவே ஃபயர் பண்ணிடுறேன்னு சொல்ல. அவளை மட்டும் ஃபயர் பண்ண வேணாம், உன்னையே சேர்த்து ஃபயர் பண்ணிக்கோ, நீங்க 2 பேரும் வேலைக்கு வர வேணான்னு சொல்ல. அவனும் வேலை போச்சுன்னு புலம்பிட்டு போறான்.
அம்மா நான் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இப்பெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல, என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்ல, என்னடா உன் கம்பெனியில் இப்படிப்பட்ட ஆளுங்களையா வேலைக்கு எடுப்பேன், இனிமையாவது பார்த்து எடுன்னு சொல்லும்போது, சரிம்மா இனிமே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்பா இன்னைக்கு நீங்கள் சூப்பராக பண்ணீங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயினும் இங்கே பாரு எல்லாம் அவங்க உன்னோட அப்பா கிடையாது அங்கிள்னு சொல்ல, அது எதுவாக வேணாலும் இருந்துட்டு போகுது, ஆனால் பார்க்கறதுக்கு என்னோட அப்பா மாதிரியே தான் இருக்காங்க, அதனால நான் அப்பான்னு தான் சொல்லுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் வெளியில் நிற்கிறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இந்த மாதிரி உனக்கு நிறைய ட்ரெஸ் வாங்கணும், நம்ம ஷாப்பிங் பண்ண போகலான்னு சொல்லும்போது, அப்போ வந்து எல்லாம் பார்க்குறா, அம்மா நீயும் என் கூட வான்னு சொல்லும்போது அவள் ஹீரோவை பார்க்குறா, இப்போ மட்டும் நான் அவன் கூட போனேன்னா ஏற்கனவே என்ன பண பைத்தியம் சொல்லிக்கிட்டு இருக்கான், அதை கன்ஃபார்மே பண்ணிடுவான், நமக்கே அதெல்லாம் தேவையா, இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், எல்லாம் அம்மாக்கு வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு நான் கிளம்புறேன்னு சொல்ல, இதையாவது புரிஞ்சுக்க தெரிஞ்சுச்சே, அது வரைக்கும் சந்தோஷம்னு சொல்லிட்டு ஹீரோவும் கிளம்பிடுறாரு. அப்போ ஹீரோயின் பின்னாடில இருந்து யாரும் உங்களை பிடிச்சி இழுக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த டாம் தான். என்ன சொல்லும், என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலான்னு பாத்தியா, உங்க அப்பா கட்டுக்கட்டா பணத்தை வாங்கிட்டு போனாரு, அதுக்கப்புறம் உன்னை கண்ணிலே காமிக்கலன்னு சொல்ல, இங்க பாருங்க எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே கிடையாது, அதனால இனிமே என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்ல, அடடா நான் கட்டு நிறைய பணத்தை கொடுப்பேனா, அதை வாங்கிக்கிட்டு கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லுவாங்களா, இதை நான் கேட்டுக்கிட்டு போகணுமா, இதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் பணத்தை கொடுத்து உன்னை வாங்கிட்டேன், இனிமே நீ எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு கொஞ்சம் அத்துமீற ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த டைமுக்கு வந்து எல்லாம் கரெக்டா வந்துடுறா. டே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கும்போது, குட்டி வந்தா இருந்துக்கிட்டு என்னையும் ஏத்திட்டு நிக்கிறியாங்கும் போது, இங்க பாருங்க ஒழுங்கா போயிடுங்க, இல்லைன்னா எங்க அப்பாவை கூப்பிட்டுறேன்னு சொல்லும்போது, என்னது உன்னோட அப்பாவை கூப்பிடுறியா, என்னை பார்த்தா என்ன ஜோக்கர் மாதிரி தெரியுதா, கொஞ்சம் உன் அப்பாவை கூட்டுவான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட திரும்பவும் அத்துமீற ஆரம்பிக்கிறான். அதை பார்த்த குட்டி பாப்பா அவளோட டெக்னிக்கான அந்த கடிக்கிறது, அதனால காலில் பிடிச்சி கடிச்சு விட்டுறா. அவனுக்கு செமக்கோ வந்துடுது. அதனால குட்டி பாப்பா திரும்ப அடிக்க போக இந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோ வந்துடுறாரு. டே யாரா நீ என்னையே தடுக்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது, ஒழுங்கா இந்த இடத்த விட்டு ஓடிடு, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேனே தெரியாதுங்கும் போது, சுத்தி வந்து பாடி கார்ட்ஸ்லாம் இருக்காங்களா, அவனும் பிரச்சனை பண்ண வேணாம்னு சொல்லிட்டு போயிடுறான். பா நீங்க சூப்பர் ஹீரோ மாதிரி வந்து எங்களை காப்பாத்திட்டீங்கன்னு சொல்ல, அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுமாங்கும் போது, அப்ப ஹீரோயினை வந்து தேங்க்ஸ் சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவும் நான் ஒன்னும் உனக்காக வரல, குழந்தைக்காக மட்டும்தான் வந்தேன்னு சொல்லிட்டு, நம்ம ஷாப்பிங் போலாமான்னு கேட்கும்போது, அப்பா நம்ம அம்மாவையும் அழைச்சிட்டு போகலாம், ஏன்னா அவங்க தான் எனக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல, ஹீரோக்கு ஒரு வழி தரல, இந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு ஏழரை கலப்புனா என்ன பண்றது, அதுக்கு நம்ம கையோடய கூட்டிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு, சரி நீயும் வான்னு சொல்லி அழைச்சிட்டு போயிடறாரு. அங்கே போய் ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்க்குறாங்க. அப்போ குட்டி பாப்பா வந்து 2 ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரா, அதில் அம்மாவுக்கு ஒன்று அவளுக்கு ஒன்றுன்னு. அதை ஹீரோயின் பார்க்குறாங்க, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, நமக்கே அந்த ஒம்புன்னு சொல்லிட்டு, எனக்குலாம் வேணாமா நீ மட்டும் வாங்கிக்கோன்னு சொல்ல, அப்போ ஹீரோ பார்க்குறாரு, நம்ம நடிக்கிறா பணத்து மேலே ஆசையே இல்லாத மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. அப்போ குட்டி பொண்ணு சொல்கிறா, இன்னமா நம்ம 2 பேரும் ஒன்றா போத்துக்கலாம்னு நினச்சேன், ஆனால் இப்படி பண்ணுறீங்களேங்கும் போது, அப்போ ஹீரோ சொல்கிறாரு, அவள் தான் ஆசைப்படுறாள், போ நீயும் போய் போட்டுக்கோன்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ட்ரெஸ் மாற்ற போகிறாங்க. ஃபர்ஸ்ட் குட்டி பொண்ணு தான் வெளியில வரா, அவளுக்கு அழகாவே இருக்கு ட்ரெஸ். பின்னாடி ஹீரோயின் வராங்க, அவங்களும் ரொம்ப அழகா வராங்களா. கொஞ்ச நேரம் ஹீரோக்கே ஒன்றும் புரியல, அப்படியே கண்ணு மீக்காம பார்த்துட்டு, ச்சே என்னடா பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி எதுவுமே கண்டுக்காத மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு. அதை பார்க்குற எல்லாவும், அப்பா எதுக்கு நீங்க வித்தியாசமா நடந்துக்கிறீங்க, எப்ப அம்மா புது ட்ரெஸ் போட்டாலும் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லுவீங்களே, இன்னைக்கே அதை சொல்ல மாட்டேங்கும் போது, அதுக்கு ஹீரோயினும் எல்லாம் கொஞ்சம் சும்மா இரு, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுங்கும் போது, நான் என்ன இப்ப தப்பா சொன்னேன், அப்பா எப்பவும் அதே மாதிரி தானே சொல்லுவாரு, அதை தான் இப்ப கேட்டேங்கும் போது ஹீரோக்கும் புரியுது, சரி இவ ரொம்ப அப்பாவை மிஸ் பண்றா, அதனால தான் இப்ப எதிர்பார்க்கறான்னு சொல்லிட்டு, தெரியல உங்க அம்மா வந்து ரொம்ப அழகா தான் இருக்காங்க போதுமாங்கும் போது, அப்ப ஹீரோயினுக்கு பின்னாடில இருந்து ஒரு ட்ரெஸ் கபோர்ட் மாதிரி விழ போகுது. அதை பார்த்த ஹீரோவும் அவங்கள பிடிச்சி இழுக்க, அப்படியே உலகத்தில் நடக்காத அதிசயம் அங்க நடக்குது. வேற ஒண்ணும் இல்லைங்க, தாங்கி பிடிக்கிற சீன் தான். ஆனா ஹீரோயின் தான் சீக்கிரமா எழுந்துடுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்ப எல்லாம் சொல்றா, அப்பா இப்பதான் பாத்தீங்களா என்னோட பழைய அப்பா மாதிரியே நடந்துக்கிறீங்க, என் அப்பாவும் இப்படித்தான் பண்ணுவாருன்னு சொல்ல, பாரு எல்லாம் நான் உன்னோட அப்பா கிடையாது, அவரை மாதிரியே இருக்கிற அவரோட தம்பி, எல்லா விஷயங்களையும் உன்னோட அப்பா மாதிரி நான் இருக்கணும்னு நினைச்சினா அது என்னால முடியாது, அப்புறம் நீ தான் ஏமாந்து போவேன்னு சொல்ல, குட்டி பொண்ணுக்கும் கொஞ்சம் புரியுது. அதை பார்த்து ஹீரோயினும் சரி வா வீட்டுக்கு போலான்னு சொல்லி குட்டி பொண்ணு அழைச்சிட்டு போயிடுறாங்க. என் வீட்டில் தான் காமிக்கிறாங்க. ஆன்டி தான் சொல்றாங்க, எதுக்காகமா நீ வீட்டை விட்டு வெளியில போகணும், நீ இங்கே இருக்கலாம்னு சொல்லும்போது, இல்ல ஆன்டி என் ஒர்க்குக்கு இங்கேருந்து தூரமா இருக்கு, பக்கத்துலேயே இருந்து நான் வீடு பார்த்து செட்டில் ஆனால் தான் எனக்கு சரி வரும்னு சொல்ல, அதெல்லாம் ஹீரோ ஒரு ஓரமா நின்று பார்க்குறாரு. இவ எவ்வளோ அழகா நடிக்கிறா பாருன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. இன்னும் ஹீரோ வந்து ஹீரோயினை நம்பல. அப்போ ஹீரோயினும் ஹீரோ நிற்கிறத பார்க்குறாங்க. அவங்களுக்கு காலையில் நடந்த விஷயங்கள் தான் ஞாபகம் வருது. ஏன்னா ஹீரோயின் மனசு கொஞ்சம் கொஞ்சமாக தடுமாற ஆரம்பிக்குது. அப்போ ஹீரோவும் அந்த இடத்துக்கு வர, ஆன்டி இந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல ஜாப் பார்த்து கொடுறா வீட்டுக்கு பக்கத்துலேன்னு சொல்லும்போது, அதுக்கு ஹீரோயினும் இல்லை இல்லை வேணாம் ஆன்டி, நான் இப்போ பார்க்குற ஒர்க்கே எனக்கு நல்ல ஒர்க்கு தான், அதுவே எனக்கு போதும்னு சொல்லிட்டு அவங்களால ஹீரோவை ஃபேஸ் பண்ணவே முடியல. அதனால நான் மேலே போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே ஆன்டி வந்து திட்டுறாங்க, என்னடா அந்த பொண்ணை திரும்பி புள்ளி பண்ணியா, அதனால தான் வீட்டை விட்டு போகணுங்கிறாளங்கும் போது, அம்மா நான்லாம் அந்த பொண்ணை எந்த புள்ளியும் பண்ணல, அந்த பொண்ணு ஒர்க் இருக்கிறனால தான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான்னு சொல்கிறாரு.
மறுநாள் ஹீரோவோட ஆஃபீஸில் தான் காமிக்கிறாங்க. அப்போ அசிஸ்டன்ட் சொல்கிறாரு, நான் மேடம் பற்றி நல்லாவே விசாரிச்சிட்டேன் சார். அவங்க பேங்க்கு ப்ரௌன் ஃபேமிலி பேங்க்லேருந்து ₹1 கூட போகல. அதோட மாதம் இவங்க தான் ஜிம் சாருக்கு வந்து மணி அனுப்பியிருக்காங்க. அவங்க வேலை பார்க்கறது கூட நம்மளோட ஜுவல்லரி ஷாப்பில் தான். அதில் வந்து அவங்க பெஸ்ட் எம்ப்ளாயின்லாம் நேம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி அந்த விஷயத்தெல்லாம் காமிக்கிறாரு. ஹீரோவும் பார்க்குறாரு அந்த ஃபோட்டோலாம். அப்போது இந்த பொண்ணை பற்றி நம்ம தப்பாக நினச்சிட்டு இருக்கோமா? அப்போ பணத்துக்காக நம்ம அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கலையா? இவ எந்த உண்மையுமே தெரியாம தான் கல்யாணம் பண்ணியிருக்காளா? இவ எந்த மாதிரி பொண்ணுன்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணுறான்னு சொல்லி சிசிடிவி கேமராவில் பார்க்குறாரு. இந்த ஹீரோயின் வந்து அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு டாம் வரான். அவங்கள பார்த்த ஹீரோயினும் செம கடுப்பாக வராங்க. இப்போ எதுக்கு இங்கே வந்த, ஒழுங்காக போயிடுங்கும்போது என்னம்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்க, நான் கஸ்டமரு, என்னை கவனிக்க மாட்டியாங்க. அப்போ ஹீரோயினும் வேண்ட வெறுப்ப எல்லாத்தையும் எடுத்து காமிச்சிட்டு இருக்காங்க. அப்போ டாம் சொல்கிறான், இங்கே பாரு, நான் எவ்வளோ பெரிய பணக்காரன்னு உனக்கு தெரியும்ல. இப்போ நீ எடுத்து காமிச்சது எல்லாத்தையுமே நான் உனக்கே வாங்கி கொடுத்துட்றேன். பேசாமல் நீ என்னையே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ல. அது இந்த ஜென்மத்தில் நடக்காது, நீங்கள் வேற யாரையாவது போய் பாருங்கன்னு சொல்ல. ஓ, அப்போ நீ வந்து ஒத்துக்க மாட்ட அப்படித்தானே? சரி, உன்னை எப்படி என் வழி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் சொல்லிட்டு அந்த கையில் வச்சிருந்த பேஸ்லெட் எடுத்து டப்புன்னு கீழே போட்டு உடச்சிட்றான். அதை பார்த்த ஹீரோயினும் என்ன பண்ணி தொலைஞ்சங்கும் போது அந்த இடத்துக்கு மேனேஜர் அடி வருது. அடியே என்னடி பண்ணி வச்சிருக்க, இப்படியா பிரேஸ்லெட்டை போட்டு உடைப்பன்னு கேட்கும்போது, இங்கே பாருங்க நான் உடைக்கவே இல்லை, அவர் தான் உடைச்சாருங்கும் போது, ஆனால் டாம் வந்து நான்லாம் உடைக்கலப்பா, இந்த லேடி தான் உடைச்சிச்சின்னு அப்படியே மாட்டி விட்டுறான். மேனேஜர், நீங்கள் வேணா சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லும்போது, நீ என்ன பேசிட்டு இருக்க, கஸ்டமர் சந்தேகப்பட்டு நான் சிசிடிவி கேமராவை செக் பண்ணுமா? அதான் நல்லாவே தெரியுது நீ தான் அந்த பிரேஸ்லெட் உடைச்சேன்னு. அவர் மட்டும் உடைச்சிருந்தாருன்னா அவர் உண்மையை சொல்ல போறாரு. ஏன்னா அவர் ஒரு பணக்காரரு, எதுக்காக அவர் வந்து பொய் சொல்லணுங்க? அப்படி சொல்லுங்க, எனக்கு என்ன அவசியம் இருக்கு பொய் சொல்லன்னு சொல்லிட்டு ஹீரோயின் காதுகிட்ட வந்து, நான் பர்பஸோட தான் இது பண்ணேன், ஒழுங்கா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு, நானே இதுக்கு காசை பே பண்ணிட்டு உன் வேலையும் திருப்பி கொடுக்குறேன்னு சொல்ல. என்ன எப்படி காப்பாத்திக்கணும் எனக்கு தெரியும், நீ உன்னோட வேலையை பாருன்னு சொல்லிட்டு, இங்க பாருங்க நீங்க சிசிடிவி கேமரா பார்க்க பாத்தீங்கன்னா எனக்கு அப்படிப்பட்ட வேலையே தேவையில்ல, நான் வேலையை விட்டு போறேங்கும் போது, அடடா அது எப்படி நீ வேலையை விட்டு போவ, ஒழுங்கா இதுக்கான காசை எண்ணி வச்சுட்டு ஒழுங்கா ஓடி போயிடுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இது எல்லாத்தையும் தான் ஹீரோ வந்து சிசிடிவி கேமரால பார்த்துட்டாரு. அதனால அவர் அங்க வந்துடுறாரு. அதை பார்த்த மேனேஜர் லேடியும், சார் நீங்க ஒன்றும் தப்பா நினைச்சுக்காதீங்க, இந்த லேடி தான் எல்லாத்துக்கும் காரணம், நான் அதை சமாளிச்சுக்கிறேன்னு சொல்ல. இப்போ ஹீரோ வந்து ஃபுட்டேஜை காமிக்கிறாரு. அதை பார்த்த மேனேஜர் லேடிக்கெல்லாம் ஷாக்கு. ஐயோ தெரியாம இப்படி பண்ணிட்டோம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. அதை பார்த்த டாம்லாம் ஐயோ நல்லா மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு, இங்க பாருங்க நான் பணக்காரன், என்னால காசு கட்ட முடியும்னு சொல்லிட்டு அவன் கலந்து ஓடிடுறான். பார்த்த மேனேஜர் லேடியும், இங்க பாரு நான் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு உன்னை அப்படி பேசிட்டேன், என்னை மன்னிச்சிட்டுன்னு சொல்லி ஐசா சிரிச்சுக்கிட்டே சொல்ல. அப்ப ஹீரோ வந்து, நீ வேலையை விட்டு போகலாங்கும் போது, சார் என்ன சொல்றீங்க? ஆமா, பிரச்சனை நடக்கும்போது நீ யார் மேல தப்பு இருக்கோ அவங்கள தான் நீ பழி காட்டணும். ஆனா பணக்காரங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த பொண்ணு மேல நீ பழிய போட்டிருக்க. இப்படிப்பட்ட ஆட்கள் என்னோட ஷாப்புக்கு தேவையே கிடையாது, நீ கிளம்பலான்னு சொல்லி துரத்தி விட்டுறாரு. அப்ப ஹீரோயின் வந்து ஹீரோவே பார்க்க, அப்ப ஹீரோ கேட்கிறாரு, நீ ஓகேவான்னு சொல்லி. அதுக்கு ஹீரோயினும் ஓகே தான், ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லும்போது, இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் கிளம்பிடுறாரு. அப்ப பக்கத்துல உள்ள ஸ்டாஃப் கேட்கிறா, என்ன சார் யாருக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, உனக்கு சப்போர்ட் பண்றாரு என்ன, உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது சம்திங் சொல்ல. சேச்சா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நீ பாட்டுக்கு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காதுன்னு சொல்றாங்க. ஹீரோ வந்து அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி ஹீரோயினை வந்து மேனேஜர் பதவி கொடுத்துருன்னு. அதை பார்த்து அசிஸ்டன்ட் ஷாக் ஆகுறாரு. என்ன சார் சொல்றீங்கும் போது, ஏன் நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனாங்க? இல்ல சார், யாருக்காகவும் நீங்க இப்படி ஃபேவர் பண்ணது கிடையாது, அதுக்காக தான் கேட்டேங்கும் போது, அப்ப ஹீரோவும் யோசிக்கிறாரு. ஹீரோயினோட முகம் கண்ணு முன்னாடி வந்து போகுது. ஆமால, நான் யாருக்கும் ஃபேவர் பண்ணது இல்லைன்னு யோசிச்சுட்டு, அவங்க இப்போ வந்து நம்ம வீட்டை சேர்ந்தவங்களாயிட்டாங்க, அவங்கள பத்திரமா பார்த்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு தானே, அதுக்காக தான் நான் இப்போ அவங்களுக்கு அந்த வேலையை கொடுக்குறேன்னு சொல்லி செம்மையா கதை விட்டுட்டு இருக்காரு. அசிஸ்டண்ட்டுக்கும் புரியுது சார் வந்து கதை விடுறாருன்னு, இருந்தாலும் எதுவும் தெரியாத மாதிரி ஓகே சார்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் வீட்டில் தான் காமிக்கிறாங்க. அப்போ வந்து ஹீரோயின் தான் சாப்பாடுலாம் செஞ்சு எடுத்து வராங்க. அதை பார்த்த ஹீரோவும், நீ எதுக்காக இதெல்லாம் செய்யறங்கும் போது, இல்லை குக்கிங் ஆண்டி வந்து லீவில் போயிருக்காங்க, அதனால கொஞ்சம் நாளைக்கு நான் தான் சமைப்பேங்கும் போது ஹீரோவும் ஒன்றும் சொல்லலை. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் எனக்கு மேனேஜர் பதவி கொடுத்துருக்கீங்க, ஆனால் அது எனக்கு வேணான்னு சொல்லும்போது, பாரு நான் ஒன்றும் நீ அண்ணனோட மனைவிங்கிற ஒரே காரணத்துக்காக உனக்கு இந்த பதவியை கொடுக்கல, நான் உன்னோட ப்ரொஃபைலை பார்த்தேன், இதில் உன்னோட ஹார்ட் ஒர்க் தெரிஞ்சிச்சு, அதுக்காக மட்டும்தான் இந்த பதவியை கொடுத்துருக்கேன், என் அண்ணனோட ஒய்ஃபுங்கிறதுக்காக கொஞ்சம் சீக்கிரமாக கிடைச்சிருக்கு, அவ்வளோதான் சொல்ல. இதுக்கு ஹீரோயினும், ரொம்ப நன்றிங்க, இந்த பதவியை என்னை நம்பி கொடுத்துருக்கீங்க, கண்டிப்பாக நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன்னு சொல்லி வாக்குறுதியெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆண்டி உங்களுக்கு சிக்கன் சூப் பிடிக்கும்னு சொன்னாங்க, அதை தான் இப்போ நான் செஞ்சிருக்கேன்னு சொல்லி அவள் சூப்பை ஊற்றிட்டு இருக்க, தெரியாமல் அவள் கையில் ஊற்றி போயிடுது. அதை பார்த்து ஹீரோ பதறி போய், ஏன் நீ பார்த்து ஊற்ற மாட்டியான்னு சொல்லி கரையா மருந்தெல்லாம் போட்டு விடுறாரு. அப்போ 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஃபீலிங்ஸ் மேலே பொழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த டைமில் கரடி பூதா மாதிரி எங்கள் குட்டி பாப்பா வந்துடுறா. அம்மா என்ன செய்கிற அப்படின்னு கேட்கும்போது, இல்லைம்மா அம்மா கையில் வந்து சுட்டுக்கிட்டேன், அதுக்கு தான் அங்கிள் மருந்து போட்டு விட்டாருன்னு சொல்ல. அதை கேட்ட குட்டி பாப்பாவோ, என்ன அப்பா அம்மாக்கு எப்பவும் அடிபட்டுச்சுன்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போவீங்க, ஆனால் இப்போ வந்து இப்படி பார்த்துக்கிட்டு நிற்கிறீங்களேன்னு சொல்ல. அதை பார்த்த ஹீரோயினும், கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டீரி, அவர் உன்னோட அப்பா இல்லைன்னு சொல்ல. அதுக்கு ஹீரோவும், ஆமா நீ என்ன அப்பாவா கூப்பிட நான் இன்னும் அனுமதிக்கவே இல்லைன்னு சொல்லும்போது, நீங்க என்னோட அப்பா மாதிரி இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ண முடியும், இதுல என்னோட தப்பு ஏதாவது இருக்கான்னு சொல்லி குட்டி பொண்ணு அழகா கேட்டுட்டு இருக்கா. இங்க ஹீரோக்கு ஒன்னும் சொல்ல முடியல. அப்புறம் அம்மா அப்பா என்னை வந்து பார்க்குக்கு அழைச்சிட்டு போறேன்னு சொன்னாரு, ஆனா அதை
மறந்தே போயிட்டாருன்னு சொல்ல ஹீரோ பாக்குறாரு. ஓ, அண்ணன் இறந்து போறதுக்கு முன்னாடி பார்க்கு அழைச்சு போறேன்னு சொல்லியிருக்காரு போல. அப்ப அந்த கடமையை நம்ம தான் தீர்த்தாக்கணும்னு சொல்லிட்டு, சரி உனக்கு என்ன இப்ப பார்க்குக்கு போகணுமா, வா நம்ம எல்லாரும் சேர்ந்து போலாம்னு சொல்லிட்டு வெளியில பார்க்குக்கு போறாங்க. அப்ப ஹீரோனுக்கு ஒரு கால் வருது. அவங்க அம்மா தான் கால் பண்றாங்க. இங்க பாருமா, அப்பாக்கு வந்து உடம்பு சரியில்லை, நீ உடனே வந்து பாருமான்னு சொல்லி டிராமா பண்ணிக்கிட்டு இருக்க. அதையும் இந்த முட்டாள் ஹீரோயின் நம்பிக்கிட்டு, சார் எங்க அப்பாக்கு வந்து உடம்பு சரியில்லையா, நான் உடனே பார்க்க போகணும்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க அப்பாக்கார வந்து உடம்பு சரியில்லை மாதிரி டிராமா போட்டுட்டு இருக்காரு. அதை பார்த்த ஹீரோயினும் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இங்க பாருமா உன் அப்பாக்கு ஏதோ பெரிய நோய் வந்துருச்சான், அதுக்கு நிறைய காசு தேவைப்படும் சொல்றாங்க, இப்ப நாங்க காசுக்கு எங்க போவோம்னு சொல்லி அழுதுட்டு இருக்க. ஹீரோயின் பாக்குறாங்க. இவங்க பண்றது பக்கா டிராமான்னு சொல்லி ஹீரோயினுக்கு புரியுது. ஏன் இப்படி நடிச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வேற வேலையே இல்லையான்னு சொல்லி திட்ட. அவங்க அப்பாக்காரன் கடுப்பாயிடுறான். என்னடி நினைச்சிட்டு இருக்க, என்னடி உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க, உன்னை வளர்த்ததுக்கு ஏதாவது ஒரு பிரோஜனம் வேண்டாமா, இப்ப நீ என்ன பண்ண போறனா, இப்போ ஒரு பணக்கார வீட்டுல ஒரு பையன் இருக்கானே, அவனை போய் மயக்கி அவங்க கிட்ட இருந்து நிறைய காசு வாங்கிட்டு வான்னு சொல்ல, அது எல்லாத்தையும் ஹீரோ கேட்டு தப்பா புரிஞ்சுக்கிறாரு. அப்போ இவ பணத்துக்காக தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான்னு சொல்லி அவரும் கோவமா போயிட்டு இருக்க. இங்க வந்து ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்கப்பா, என்னால அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய முடியாதுங்க. என்னடி நான் சொல்றதுக்குலாம் எப்ப பார்த்தாலும் ஏத்து பேசிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினை போட்டு அவர் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த டைமுக்கு ஹீரோ வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பொண்ணு போட்டு இப்படிதான் அடிப்பீங்களான்னு சொல்லி கேட்க, அப்ப குட்டி பொண்ணு அம்மா உனக்கு என்னாச்சுன்னு சொல்லி பாத்துட்டு இருக்கா. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, இதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங். ஹீரோயின் எங்க வீட்டு பொண்ணு, என் அண்ணனோட வைஃப், இனிமே வந்து அவளை புள்ளி பண்ணு நினைச்சீங்கன்னா நீங்க வாழ்றதுக்கான வழியே இல்லாத மாதிரி பண்ணிடுவேன்னு சொல்ல, அதை கேட்ட குட்டி பாப்பாவும் கரெக்டா சொன்னீங்கப்பா, இந்த தாத்தா பாட்டி ரொம்ப மோசமானவங்க, இவங்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுங்கன்னு சொல்லி அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ வந்து ஹீரோயினை தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. அங்க டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு, உங்க ஒய்ஃபுக்கு ஒண்ணும் கிடையாது, கொஞ்சம் சின்ன அடிதான் பட்டிருக்கு, நல்ல விதமா பாத்துக்குன்னு சொல்லிட்டு போக, அவர் பாக்குறாரு, என்ன ஒய்ஃபா, என்னோட ஒய்ஃபான்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனசுக்குள்ள குளுகுளுன்னு இருக்கு, இருந்தாலும் அவங்க அண்ணனோட ஒய்ஃப்னு சொல்லி மனசு கொஞ்சம் தடுமாறவும் செய்யுது. அப்பங்க ஆன்ட்டி வந்து, அடே என்னடா நம்ம வீட்டு மருமகளை ஒழுங்கா பாத்துக்க மாட்டியா, இப்ப எதுக்கு இப்ப இவளுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உள்ள போய் பாக்குறாங்க. ஹீரோயினும் படுத்திருக்காங்க. என்னம்மா உனக்கு உடம்பு எப்படி இருக்குன்னு சொல்லி விசாரிச்சுட்டு, அடே எல்லாம் நீ தாண்டா காரணம், நீ தான் அவளை பாத்துக்கல, அவ உடம்பு குணமா வர வரைக்கும் நீ தான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு போறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினை பத்திரமா பாத்துக்கிறாரு, சூப் எல்லாம் பாசமா ஊட்டி விடுறாரு. அப்படியே ரெண்டு பேருக்குள்ள ஃபீலிங்ஸ் போகுது. ஹீரோட மனசால ஏத்துக்க முடியல. அதனால வெளியில வந்து யோசிக்கிறாரு, நம்ம எதுக்கு அவங்கள பத்தியே யோசிச்சுட்டு இருக்கோம், அவங்க நம்ம அண்ணனோட ஒய்ஃப், ஆனா ஏன் நம்ம மனசுக்கு இப்படி தோணுதுன்னு சொல்லி அவருக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. அப்படியே நாட்கள் போகுது. ஒரு நாள் ஹீரோயின் வந்து கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஹீரோ வந்து, நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, இல்ல ஆன்ட்டிக்கு பர்த்டே வருது, ஏதாவது உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும், காசு போட்டு எந்த கிஃப்ட் வேணாலும் வாங்கலாம், ஆனா நம்ம மனசார எஃபோர்ட் போட்டு செய்யறது ஏதாவது ஒன்று இருக்கணும்ல, அதுக்காகத்தான் நான் கேக் செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்ல, அப்ப ஹீரோ பாக்குறாரு, நம்ம அம்மா மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தா அவங்க இப்பெல்லாம் யோசிப்பாங்கன்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்க. சரி வாங்க நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி அவர் மாவெல்லாம் கிண்ட ஆரம்பிக்க, அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க நீங்க போங்கன்னு சொல்லி போகும்போது, அப்ப ஹீரோயின் கண்ணத்துல வந்து ஏதோ ஒரு மாவு ஒட்டி இருக்கு. அது ஹீரோ பார்த்துட்டு அப்படியே கண்ணத்தை தொடச்சு விட, இங்க ஹீரோயினுக்கு வந்து படபடன்னு ஆகி போகுது. ஹீரோ ஆபீஸ்க்கு வந்து நடந்ததெல்லாம் நினைச்சு பாக்குறாரு. அப்ப அசிஸ்டன்ட் வந்து ஏதோ ஒரு ஃபைல்ல சைன் வாங்க, இங்க பாருடா லவ்னா எப்படி வரும்னு கேட்கும்போது, என்ன சார் பெரிய விஷயம், அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா நமக்கும் கஷ்டமா இருக்கும், அவங்க சந்தோஷப்பட்டா நம்மளும் சந்தோஷப்படுவோம், அவ்வளவுதான் சொல்ல. இப்போ நம்ம ஹீரோயினை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோமான்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. மறுநாள் ஆன்ட்டியோட பர்த்டே தான் காமிக்கிறாங்க. அங்க எல்லாருமே செலிப்ரேட் பண்ண வந்திருக்காங்க. அப்போ ஒரு புது கேரக்டர் காமிக்கிறாங்க. இவர் பேர் வந்து ட்ரோனா. இவர் வந்து ஃபேமிலி ஃப்ரெண்டு. அவரும் பிறந்தநாள் வாழ்த்துக்கெல்லாம் சொல்லிட்டு, எங்க ஆன்ட்டியை காணும், என் பொண்ணு அவளை பார்க்கத்தான் வந்திருக்காருன்னு சொல்லும்போது, அப்பதான் பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு பேர் வந்து செல்லி. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஆன்ட்டின்னு சொல்லும்போது, செல்லி எப்படிமா இருக்க, அப்ராட்ல இருந்து எப்போ வந்தேன்னு கேட்கும்போது, ஆமா ஆன்ட்டி நான் அப்ராட்ல தான் இருந்தேன், எனக்கு வந்து ஹீரோவோட ஞாபகம் வந்துருச்சு, அதான் பார்க்கலான்னு வந்தேன்னு சொல்லும்போது, அப்படியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். எங்க ஹீரோவை காணுங்கும் போது அங்க ஹீரோ வராரு. ஹீரோ ஹீரோயின் குட்டி பாப்பா 3 பேரும் ஒரு ஃபேமிலியா அழகா வந்துட்டு இருக்காங்க. அங்க உள்ள எல்லாரும் இந்த ஜோடி பொறுத்த சூப்பரா இருக்கேன்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்க. ஆனா இந்த பொண்ணுக்கு தான் வந்து மூஞ்சில ஆடல. ஆன்ட்டி எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, அப்ப ஹீரோ பாக்குறாரு, செல்லி நீ எப்ப அப்ராட்ல இருந்து வந்தேங்கும் போது, ஆமாங்க நான் அப்ராட்ல தான் இருந்தேன், உங்களுக்காக தான் இங்க வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப அவ கேக்குறா, இவங்க 2 பேரும் யாருன்னு. அப்ப குட்டி பாப்பா வந்து ஒரு டிராயிங் எடுத்துட்டு வரா. இதான் நான் உங்களுக்கு கொடுக்குற பர்த்டே கிஃப்ட்னு சொல்லிட்டு அந்த டிராயிங்கை காமிக்கிறா. இதுல நீங்க, நானு, அம்மா, அப்புறம் அப்பான்னு சொல்ல, அங்க இருக்கிற எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. என்ன அப்பாவா, இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, குழந்தை இருக்கான்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டு இருக்கேன். வெள்ளிக்கெல்லாம் தலையில இடியே விழுந்துருது. என்ன சொல்றா இவ என்ன உங்களோட பொண்ணான்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்க, அதுக்கு ஹீரோ ஒண்ணுமே சொல்லல. அப்ப ஹீரோயின் வந்து, எல்லாரும் முன்னாடி இப்படிலாம் பேசக்கூடாது, ஒழுங்கா அங்கிள்னு சொல்லுங்கும் போது, அப்பதான் எல்லாருக்கும் புரியுது, அப்படியா இவங்க அண்ணனோட ஒய்ஃப் பொல்லே அவங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சிடுது. இது கேட்ட செல்லிக்கு இப்பதான் உயிரே வருது. அப்படியா உங்க அண்ணனோட பொண்ணா, நீங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அவ கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிட்டா போலன்னு சொல்ல,
இல்ல இவர்தான் என்னோட அப்பான்னு சொல்லி குட்டி பொண்ணு வந்து புடிவாதமா சொல்றா. அதை பார்த்த செல்லிக்கெல்லாம் கடுப்பாகுது. இங்க பாருமா புரிஞ்சுக்கோன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண வர அதை பார்த்த ஹீரோ அவ ஒன்னும் புரிஞ்சுக்க தேவையில்ல, அவ என் அண்ணனோட பொண்ணு, அப்போ என்னோட பொண்ணும் தான், இனிமே அவளை நான் தான் வளர்க்க போறேன், அவளுக்கு நான் தான் அப்பான்னு சொல்ல இவ்வளவு நாள் அப்பான்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னவரு இன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் அவ தான் அப்பான்னு ஒத்துக்கிறாரு. அதெல்லாம் கேட்கிற செல்லிக்கு செம கடுப்பாகுது. எல்லா கோமும் ஹீரோயின் பக்கம் தான் திரும்புது. ஆண்டி உங்களுக்கான பர்த்டே கிஃப்டா நான் கேக் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி ஹீரோயின் கொடுக்க அதை செல்லி பார்த்துட்டு என்ன நீ ஆண்டி எப்படிப்பட்டவங்க அவங்களுக்கு போய் கேக்க போய் கிஃப்டா கொடுத்துட்டு இருக்க, நான் பாரு எவ்வளவு காஸ்ட்லியான ஷார்ப் வாங்கிட்டு வந்திருக்குன்னு சொல்லி ஆன்டி கொடுத்துட்டு இருக்க. ஆன்டியும் பாக்குறாங்க இந்த ஸ்கார்ஃப் ரொம்ப நல்லா இருக்குமா, ஆனா அதை விட பாசமா என் மருமக எனக்கு கேக் செஞ்சு கொடுத்துருக்கா பாத்தியா, அதுதான் ரொம்ப ஒசந்ததுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆண்டி என்னோட ஸ்கார்ஃப் வந்து நீங்க எத்தனை வருஷம் ஆனாலும் போட்டுக்கலாம், உங்களுக்கு ரொம்ப அழகாவே இருக்கும், என்னோட ஞாபகத்தை உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும், ஆனா சில பேரோட சீப்பான கிஃப்ட் மாதிரி என்னோட கிஃப்ட் கிடையாதுன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோக்கு வந்து கோவம் வந்துடுது. என்ன சொல்லி அப்ராட்ல இருந்து வரும்போது உன்னோட மூளையை கழட்டி வச்சுட்டு வந்துட்டியா, என்ன மேனஸ்லாம் என்னன்னு மறந்து போச்சான்னு சொல்ல அதை கேட்ட அவளும் என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, நான் சும்மா ஏதோ யதார்த்தமா சொன்னேன்னு சொல்ல நீ எங்க வீட்டு மருமகளை அவமானப்படுத்துற மாதிரி எதுவும் பேசாத, போய் கேக்க சாப்பிடுன்னு சொல்ல அவளுக்கு செம கடுப்பாகுது. ஓகே நான் போய் கேக் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி வேணும்னே ஹீரோயின் மேல தட்டி விட்டுறா. ஐயோ என்ன மன்னிச்சிட்டு நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்ல அதை பார்த்த குட்டி பாப்பாவும் இல்ல நீங்க வேணும்னு தான் செஞ்சீங்க, நீங்க பேட் ஆண்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இல்ல இல்ல நான் தெரியாம தான் பண்ணிட்டேன்னு சொல்ல அப்ப ஹீரோவும் குட்டி பாப்பா என்னைக்கு பொய் சொல்ல மாட்டாங்கும் போது என்னங்க பேசுறீங்க, நீங்க என்ன சின்ன வயசுல இருந்து பாக்குறீங்க, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையான்னு சொல்ல பாருடா அவ ட்ரெஸ் எல்லாம் அழுக்கா போயிடுச்சு, போய் அவளை மாத்தி கூட்டிட்டு வான்னு சொல்ல ஹீரோவும் அவரோட கோட்டை வந்து ஹீரோயின் மேல போத்தி விடுறாரு. அதுக்கு ஹீரோயினும் இதுக்கெல்லாம் அவசியம் இல்லைன்னு சொல்ல இங்க பாரு இங்க நிறைய பேர் இருக்காங்க, இவங்க முன்னாடியே நான் அவமானப்படுத்தாதன்னு சொல்ல ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு உள்ள அமைதியா வந்துடுறாங்க. அங்க வெளியில தான் நிக்கிறேன், ஏதாவது உனக்கு ஹெல்ப் வேணா கூப்பிடுன்னு சொல்லி ஹீரோயினை ரூமுக்குள்ள அனுப்பி வைக்கிறாரு. ஹீரோயின் அங்க ட்ரெஸ் மாத்தும் போது ஏதோ ஒரு சவுண்ட் போடுறாங்க. அதை பார்த்த ஹீரோவும் என்னாச்சுன்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள போக அங்க பார்த்தா ஹீரோயின் வந்து ஜிப்பு போட முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்த ஹீரோவும் என்ன மன்னிச்சிடு, நீ ஏதோ சவுண்ட் போட்டியா, அதனால தான் நான் ரூமுக்குள்ள வந்துட்டேன், நான் போறேன்னு சொல்லிட்டு போக ஒரு நிமிஷம் இல்லைங்க நீங்க ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லி ஹீரோயினும் தாங்கிக்கிட்டே கேட்க ஹீரோவும் அந்த ஜிப்பை போட்டு விடுறாரு. அப்போ அந்த நேரத்துக்கு குட்டி பொண்ணு வந்து அம்மா எங்க இருக்குன்னு சொல்லி கூப்பிட அப்ப ஹீரோ வந்து இங்கதான் இருக்குன்னு சொல்ல வராரு. அதுக்குள்ள ஹீரோயின் அவங்க வாயை மூடிக்கிட்டு வேணா சொல்ல வேணான்னு சொல்ல ஹீரோவும் இவ என்னடா பண்றான்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்க. அப்ப ஹீரோயின் அவங்க கையை எடுத்துக்கிட்டு இல்ல குட்டி பொண்ணு இந்த நிலைமையில நம்மளை பார்த்தா ஏதாவது தப்பா நினைச்சுப்பா, அதுக்காக தான் அப்படி சொன்னங்கும் போது ஹீரோவும் அப்படி பாக்குறாரு. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி நான் போறேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போக இங்க ஹீரோ வந்து அவர் லிப்ஸ் எல்லாம் தொட்டு பாக்குறாரு. இந்த பூவான கை இந்த லிப்ஸ் தானடா தொட்டுச்சுன்னு சொல்லி அவரும் ஃபீல் பண்ணி யோசிச்சுட்டு இருக்காரு. நாள் ஆஃபீஸில் தான் காமிக்கிறாங்க. அவங்க அண்ணன் ஃபோட்டோ தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அண்ணன் உன்னோட ஒய்ஃப்னு சொல்லி எனக்கு நல்லாவே புரியுது, என் மனசு தான் ஏற்றுக்க மாட்டேங்குது, அவன் மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் வந்துச்சு, ஆனால் இதை நான் எப்படி சொல்லுவேங்கிறது எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போ இந்த இடத்துக்கு வந்து செல்லி வரா. அதை பார்த்த ஹீரோவோ நீங்க என்ன பண்றீங்க போது எதுக்குங்க என்கிட்ட எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு பேசுறீங்க, அப்ராட்ல இருந்து இப்பதான் வந்திருக்கேன், என்ன வெளியில கூட கூட்டிட்டு போக மாட்டீங்களாங்கும் போது அதெல்லாம் என்னால முடியாது, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன்னு சொல்ல என்ன இப்படி சொல்லிட்டீங்க, நான் ஒரு ஜுவல்லரி பார்த்து வச்சிருக்கேன், அது உங்க கடையில தான், எனக்கு அது வேணும்னு சொல்லி கேட்க அப்ப ஹீரோ யோசிக்கிறாரு. ஹீரோயினும் அப்ப அங்கதான் இருப்பா. அப்ப இவ கூட நம்ம போனா அவ என்ன ரியாக்ஷன் பண்ணா நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு சரி போலான்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. இங்க எவ்வளவு வந்து கடைக்கு வரா. ஆனா அவளும் ஒரு பிளானோட தான் வந்திருப்பா போல. இங்க பாருடி இன்னைக்கு இவர் எனக்கு தான் சொந்தங்கிறத உன் முன்னாடி நான் காமிக்க தான் வந்திருக்கேன்னு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு எனக்கு இந்த ஜுவல்ஸை காமிக்க முடியுமான்னு சொல்லி கேட்க ஓகே மேடம் இதை காமிக்கிறத சொல்லி திரும்புறாங்க. அப்பதான் பாக்குறாங்க ஹீரோ இவ்வளவு வந்திருக்கிறத. ஓ நீங்களா, நீங்கிறது எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி அவளும் டிராமா போட்டுட்டு இருக்க. ஹீரோயினும் உங்களுக்கு எந்த நெக்லஸ் வேணுங்கிற மாதிரி கேட்க என்ன நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, என்னதான் நமக்கு தெரிஞ்சவங்களாவே இருந்தாலும் ஒரு கஸ்டமர் நாங்க வரும்போது நீங்க அதுக்கேற்ற மாதிரி அழகா எக்ஸ்பிளைன் பண்ண வேணுமான்னு சொல்லி அவ ஓவரா அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோயினும் எல்லா நெக்லஸையும் எடுத்து வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ பாக்குறாரு என்ன இவ கூட நம்ம வந்திருக்கோம், ஆனா அவ கொஞ்சம் கூட ஜெலஸ் ஆகலையே, அப்ப நம்ம மேல அவளுக்கு ஃபீலிங்ஸே இல்லையான்னு சொல்லி அவர் பார்த்துட்டு இருக்க. இந்த நெக்லஸ் நல்லா இருக்கான்னு சொல்லி அவளும் ஒரு நெக்லஸ் எடுத்து காமிக்க அதுக்கு ஹீரோவும் ரொம்பவே அழகா இருக்குன்னு சொல்லும் போது எனக்கு தெரியுங்க உங்களுக்கு இந்த நெக்லஸ் தான் பிடிக்குங்கும் போது இங்க பாரு நான் நெக்லஸ் தான் அழகா இருக்குன்னு சொன்னேன், ஆனா அது உனக்கு போட்டா செட் ஆகாதுன்னு சொல்ல என்னங்க சொல்றீங்க அப்படிங்க. ஆமா இது ஒரு அமைதியான அழகான பொண்ணு போட்டா தான் செட் ஆகுங்கும் போது ஹீரோயினுக்கு புரியுது இவன் நம்மளதான் சொல்றான்னு. வந்து சில்லிக்கும் புரியுது இவ வந்து என்னோட ஆளையே கரெக்ட் பண்ண பாக்குறாளான்னு யோசிச்சுட்டு இங்க பாருங்க எனக்கு ஒன்று பிடிச்சிருச்சுன்னா அது எனக்கு தான் சொந்தமாகணும்னு சொல்ல இங்க பாரு செல்லி எனக்கு மட்டும் பிடிச்சா பத்தாது, உனக்கு சேர்ந்தவங்களுக்கும் அது பிடிக்கணும், நீ எதையும் வற்புறுத்தி வச்சுக்க முடியாதுன்னு சொல்ல இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க, இந்த நெக்லஸ் சொல்றீங்களா இல்ல வேற எதையாவது சொல்றீங்களாங்கும் போது நான் என்ன சொல்ல வரேங்கிறது உனக்கு நல்லாவே புரியும் சொல்லிட்டு ஹீரோ போக நில்லுங்க ஆண்டி உங்க மேல நான் எவ்வளவு ஆசை வச்சிருக்கேங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல, அப்படி இருக்கும்போது எதுக்கு இப்படி பண்றீங்கும் போது நீ ஆசைப்பட்ட மட்டும் பத்தாது, எனக்கும் உன் மேல ஆசை இருக்கணும், ஆனா அது 1% கூட கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. செல்லிக்கு தான் உன்னை அடையாம நான் விட மாட்டேன்னு சொல்லி சபதெல்லாம் எடுத்துட்டு இருக்கா. நைட்டு வீட்டுல காமிக்கிறாங்க 3 பேரை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க.
2 பேரும் ஒருத்தர் பார்க்கவே ரொம்ப கூச்சமா இருக்கு. அப்ப தட்டுல சாப்பாடு எடுக்கலாம் போகும்போது 2 பேரும் ஒரே சாப்பாடே எடுக்கிறாங்க. அதையும் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. நீ எடுக்கலாமா நான் எடுக்கலாமான்னு. குட்டி பாப்பா பாக்குறா, என்ன அம்மா அப்பா 2 பேரும் ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறாங்களே, ஏதோ உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. அதை வாயை விட்டு கேட்கற, என்ன பிரச்சனை உங்களுக்குள்ளன்னு. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, அம்மா கொஞ்சம் டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். சரிங்க, டயர்டா போக்குற மாதிரி நான் ஒண்ணு செய்யறேன்னு சொல்லிட்டு குட்டி பாப்பா எங்கேயும் ஓடுறா. இவங்களும் பாக்குறாங்க எங்க போறான்னு. பார்த்தா டக்குன்னு கரண்ட் ஆஃப் ஆகிடுது. அதை பார்த்து ஹீரோவும் என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லும் போது அப்ப குட்டி பாப்பா வந்து ஒரு கேண்டில் எடுத்துட்டு வரா. அம்மா எப்பவும் நீங்க இப்படி அப்செட்டா இருந்தா அப்பா இந்த மாதிரி தானே கேண்டில் லைட் டின்னர் வைப்பாரு, அதே மாதிரி இப்ப நான் எடுத்துட்டு வந்திருக்கேன், என்ஜாய் ஒரு கேண்டில் டின்னர் சொல்லிட்டு அவ பாட்டுக்கு ஓடிடுறா. இங்க ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் ரொம்ப ஆக்வர்டா இருக்கு, என்ன பேசிக்கிறதுனே தெரியல. அப்ப ஹீரோயின் சொல்றா, நீங்களும் செலினாவும் ரொம்ப நல்ல பேருன்னு சொல்ல. அது கேட்ட ஹீரோவும், அப்படியா, ஆனா அவளை எனக்கு பிடிக்கலையேன்னு சொல்ல. பிடிக்கலையா, ஏன், அவ நல்ல பொண்ணு தானே, ஏன் உங்களுக்கு பிடிக்கலங்கும் போது, ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்ல. ஹீரோயினோட முகமே மாறி போகுது. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே புரியுது இவர் வந்து நம்மளதான் மீன் பண்றாருன்னு. ஆனா அதை காமிச்சிக்காம, அப்படியா, ஒரு நாள் எனக்கும் இன்ட்ரோ கொடுங்க, உங்க அண்ணனோட வைஃபா அந்த பொண்ணு எப்படி இருக்கா நானும் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கிளம்பி போயிடுறாங்க. இங்க ஹீரோக்கு தான் என்ன பண்றதுனே தெரியல. ஹீரோயின் ரூம்ல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்பதான் ஒரு ட்விஸ்ட். வந்து ஆக்சிடென்ட் ஆகி கடைசி நிலைமையில இருக்கும்போது, இங்க பாரு என் பொண்ணை நீ வந்து பத்திரமா பாத்துக்கோ, அவளை கை விட்டுடாதன்னு சொல்ல. என்னங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, எங்க அம்மா அப்பா கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணதுனால நான் ஆத்துல விழுந்து சாகலான்னு போனேன். ஆனா நீங்க தான் என்னை காப்பாத்தி என்ன ஃபேக் மேரேஜ் பண்ணி இந்த 5 வருஷமா என்ன காப்பாத்திட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்க பொண்ணை நான் பாத்துக்க மாட்டேனான்னு சொல்றாங்க. அம்மாங்க, எல்லாம் வந்து ஹீரோயினோட பயாலஜிக்கல் பொண்ணு கிடையாது, அவர் வந்து காப்பாத்தி ஃபேக் மேரேஜ் பண்ணதுனால அவளோட பொண்ணா சொல்லி இவளை வளர்த்துட்டு இருக்கா. இதெல்லாம் இப்ப யோசிச்சுட்டு, என்னதான் நான் ஃபேக் மேரேஜ் பண்ணாலும் நான் ஜிம்மோட ஒய்ஃப் தான், இப்படி அவர் தம்பி கூட இருக்கிறது கண்டிப்பா அவருக்கு பிடிக்காது, இனிமே நம்ம இந்த வீட்டுல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. மறுநாள் ஆன்டி கிட்ட வந்து இந்த மாதிரி நான் ஷிஃப்ட் ஆகுறேன்னு சொல்ல. அதை கேட்ட ஆன்டியும், எதுக்குமா நீ இங்கே இருக்கலாமேங்கும் போது, இல்ல ஆன்டி என்னோட ஒர்க் வந்து ரொம்ப தூரமா இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி பக்கத்துல ஒரு வீடு பார்த்து இருக்கலாம் தான் சொல்ல. இந்த இடத்துக்கு ஹீரோ வராரு. அதை பார்த்த ஆன்டியும், நீ பொய் சொல்லுவோமா, இந்த பையத்தான் உன்னை ஏதாவது புள்ளி பண்ணிருப்பான்னு சொல்ல. அதுக்கு ஹீரோவும், நான் எதுவுமே பண்ணலமான்னு சொல்ல. இல்ல ஆன்டி அவர்லாம் எதுவுமே சொல்லல, நான் தான் என்னோட கம்ஃபர்டபுளுக்காக சொல்றேங்கும் போது அப்ப ஹீரோ வந்து, உங்களுக்கு என்ன இப்ப வந்து டிராப் பண்ணணும் பிக்கப் பண்ண அவ்வளவுதானே, நான் இனிமே உங்களை பிக்கப் பண்ணி டிராப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போறாரு. மேலே ஹீரோயினால ரெஃப்யூஸ் பண்ண முடியல. அப்படியே வந்து வெளியில தான் வராங்க. அப்ப ஹீரோ பைக்ல தான் இருக்காரு. என்ன பைக்ல தான் போறமாங்கும் போது, ஆமா அப்பதான் வந்து டிராபிக்ல இருந்து கொஞ்சம் தப்பிக்க முடியுங்க. ஹீரோயினும் தாங்கிட்டே நிக்கிறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க நம்ம 2 பேரும் ரொம்ப க்ளோஸா இருக்கும்னு சொல்லிட்டு தான் நீங்க இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைக்கிறீங்க, எனக்கு தோணுது. ஆனா இனிமே கவலைப்படாதீங்க, இனிமே நான் உங்களை விட்டு டிஸ்டன்ஸ் தான் இருப்பேங்கும் போது அதை கேட்ட ஹீரோயினுக்கு இப்ப கொஞ்சம் சந்தோஷமாகுது. நைட்டு ஹீரோயினுக்கு அவங்க அம்மா தான் கால் பண்றாங்க. இங்க பாருமா, ஆமா வந்து காசு கொடுக்கலன்னு சொல்லி எங்க 2 பேரையும் அடிச்சு போட்டாமா, ஆனா நீ கவலைப்படாத, உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நாங்க வற்புறுத்த மாட்டோம், ஏன்னா இப்பதான் நாங்க பண்ண தப்பு எல்லாமே எங்களுக்கு புரிஞ்சுது, இப்போ நான் சாகுற நிலைமையில இருக்கேன், ஆனா இங்க வான்னு சொல்லி நான் உன்னை வற்புறுத்த மாட்டேன், சந்தோஷமா இருன்னு சொல்ல. ஆனா ஹீரோயின் தான் நல்லவளாச்சே, அவளுக்கு மனசு கேட்குமா, நேரா ஓடி வந்து அம்மாக்காரங்களை பாக்குறா. அம்மாக்காரங்களும் எனக்கு அப்படி செய்யுதுமா, நான் இப்படி பண்ணமான்னு சொல்லி ஓவரா டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கு. சரி வாங்கம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் சொல்லி கூப்பிட. அப்ப அப்பக்காரன் வந்து, சரிம்மா போகலாம், போறதுக்கு முன்னாடி இந்த சூப்பை குடின்னு சொல்லும் போது, என்னப்பா பேசிட்டு இருக்க, இப்ப சூப்பா முக்கியம், வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போலாங்க, எனக்காக எம்மூட்ட தூரத்துல இருந்து ஓடி வந்திருக்கேன், இந்த சூப்பை குடி, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பலான்னு சொல்லும் போது ஹீரோயினும் அந்த சூப்பை என்னன்னு கூட பார்க்காம டப்புன்னு எடுத்து குடிச்சு போடுறாங்க. சரி வாங்கம்மா போகலாம், பாருங்க நெத்தில வேற ரத்தமா வலிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லி டிஷ்யூ பேப்பர் எடுத்து துடைக்கும் போது தான் தெரியுது அது சாசு. அதை பார்த்த ஹீரோயினுக்கு செம கடுப்பாகுது. என்ன விளையாட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க திருந்தவே மாட்டீங்களான்னு சொல்லும் போது, ஆமாண்டி திருந்த மாட்டோம், நாங்க என்ன சொல்றது நீ கேக்குறியா, அவங்கிட்ட வேற நாங்க காசை வாங்கி தொலைஞ்சிட்டோம், அவன் ஒன்ன கேக்குறான், இதுக்கு நாங்க என்ன பண்ணங்க, நீ நினைக்கிறது ஒரு காலமும் நடக்காதுன்னு சொல்லும் போதே அவங்களுக்கு மயக்கம் வருது. அதை பார்த்தவங்களும், இதான் ஒத்துக்க மாட்டேன்னு தெரியுமே, அதனாலதான் இதுல நாங்க மயக்க மருந்து கலந்துட்டோம்னு சொல்ல. இப்படி கேவலமான வேலையை பாக்குறீங்களே, நீலாம் என்னோட அப்பா அம்மாவான்னு சொல்லி அவ கேட்க, யார் சொன்னா நான் உன்னோட அப்பா அம்மான்னு, நான் உங்களோட அப்பா அம்மாவே கிடையாது, எங்கேயோ ரோட்ல கடந்த, சரி உன்னால ஏதாவது ஒரு பெனிஃபிட் கிடைக்குமே தான் அழைச்சிட்டு வந்தோம், ஆனா எதுக்குமே கோஆபரேட் பண்ணல, அதனால தான் எங்களுக்கு வேற வழி தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் மயங்கி விழுந்துடுறாங்க. தாம தான் காமிக்கிறாங்க, அவன் கண்ணாடியில வந்து அழகு பார்த்துட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அந்த பெட்ல வந்து ஹீரோயின் இருக்கா. அதை பார்த்தா அவனும், இன்னைக்கு நீ என் சொந்தமாக்குறத யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப ஹீரோயினை கண்ணு முழிச்சு பாக்குறாங்க. என்னடி என் செல்ல குட்டி, இன்னைக்கு நீ எனக்கு சொந்தமாக போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கு ஹீரோயினும், அது நடக்கவே நடக்காதுங்கும் போது நீ கத்திக்கிட்டே இரு, இன்னைக்கு நீ எனக்கு சொந்தமாறதை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லி அவன் ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ கரெக்டா வந்துடுறாரு. அவர் எப்படி வந்தாருன்னு பார்த்தா, ஹீரோயின் கண்ணு முழிக்கும் போதே அவங்க பொண்ணுக்கு கால் பண்ணிட்டு தான் பேசவே ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால தான் ஹீரோக்கு இப்ப
தெரிஞ்சதுக்கு விஷயம். அவர் வந்து டாமை அடிச்சு போட்டுட்டு ஹீரோனை தூக்கிட்டு வெளியில வராரு. ஆனா டாமு நிறைய ஆட்களை வச்சிருப்பான் போல, அவனெல்லாம் பிளாக் பண்றானுவோ. என்னடா இன்னைக்கு என்கிட்ட இருந்து ஈஸியா தப்பிக்கலான்னு பாத்தியா? அது நடக்கவே நடக்காது. இன்னைக்கு அவ சொந்தமாறத யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்ல, அப்ப பின்னால இருந்து பாடி கார்ட்ஸ் வந்து அந்த ஆட்களை போட்டு அடிச்சு போறானுவோ. ஹீரோயினை படுக்க வச்சுட்டு, நான் யாருன்னு தெரியாம என்கிட்ட மோதிட்டீங்க, இன்னைக்கு நீ உயிரோட போக மாட்டேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. என்னடா வீரவசம்லாம் பேசிட்டு இருக்க? எங்க அப்பா யாருன்னு தெரியுமா? அவரை நான் கொஞ்ச நேரத்துல வர வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவனோட அப்பாவை வர வைக்கிறாங்க. அவனோட அப்பாவும் வந்து யாரா என் பிள்ளைய பேசுனதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அப்ப ஹீரோ திரும்பி பாக்குறாரு. அவரை பார்த்தோன்னு ஷாக்கு. சார் நீங்களான்னு சொல்லி அவன் காலில் முட்டி போட, அப்பா என்னப்பா பண்ணிட்டு இருக்க? இவன் முன்னாடிலாம் முட்டி போட்டுட்டு இருக்கேங்கும் போது, டே சும்மா இருடா, இவர்கிட்ட போய் என்னடா உம்பு வளர்த்தன்னு சொல்லி அவனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு உன் பையன் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டான், இனிமே உங்க கம்பெனி பேங்க்ரப்ட் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்ல அவர் வந்து மன்னிப்பு கேட்கிறாரு. என்ன மன்னிச்சிடுங்க சார், நாங்க தெரியாம பண்ணிட்டோன்னு. இப்படித்தான் காசு பண திமிர வச்சுக்கிட்டு பொண்ணுங்கள்லாம் ஏமாத்திட்டு இருக்கீங்களா, அதுக்கான தண்டனை உங்களுக்கு கிடைச்சே ஆகணும்னு சொல்லி அவன் கம்பெனியை பேங்க்ரப்ட் பண்ணி விட்டுறாரு. பைத்தியக்காரா எல்லாத்துக்கும் நீ தாண்டா காரணம்னு சொல்லி அவங்க அப்பா போட்டு அவனை அடிச்சிட்டு இருக்காரு. ஹீரோனுக்கு வந்து இப்பதான் மயக்கம் தெரியுது. அவங்களும் வந்து ஹீரோ கூப்பிடுறாங்க. ஹீரோவும் அவள் ரூம் கழிச்சிட்டு போய் படுக்க வைக்க, ஆனா அவங்க சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க ஃபோர்ஸ் பண்ண ஹீரோவாலையும் தடுக்க முடியல. அப்படியே மார்னிங் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் கண்ணு முழிச்சு பாக்குறாங்க. அவங்களுக்கு நைட்டு நடந்ததெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் ஞாபகம் வருது. சே என்ன காரியம் நீ பண்ணிட்டேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோ அங்கதான் நிக்கிறாரு. வந்துட்டியா, உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்கும்போது, என் உடம்புலாம் நல்லா இருக்கு, ஆனா நைட்டு அப்படிங்கும்போது, நைட்டு என்ன டாக்டர் வந்தாரு உனக்கு ஊசி போட்டாரு சரி பண்ணிட்டாருன்னு சொல்ல ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இந்த மாதிரி ஹீரோயின் ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு கரெக்டா டாக்டர் வந்திருப்பாரு. மறுநாள் ஹீரோயின் வந்து ஹீரோ ஆஃபீஸ் கழிச்சிட்டு போறாரு. அப்ப பைக்ல ஏறும்போது என்ன ஹோல்ட் பண்ணிக்குன்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோயின் வந்து ஹோல்ட் பண்ணாம அப்படியே இருக்க. அதை பார்த்து ஹீரோ பைக்கை ஸ்பீடா எடுக்கிறாரு. அதுல ஹீரோயின் ஆட்டோமேட்டிக்கா ஹோல்ட் பண்ற மாதிரி ஆகிடுது. அது ஒரு ஓரத்துல ஆன்ட்டியும் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப எல்லாம் சொல்றா, அப்பாவும் அம்மாவும் ரொம்ப வியடா நடந்துக்கிறாங்க, எங்க அம்மா சண்டை போடும் போதுலாம் அப்பா அப்படிதான் நடந்து பாருன்னு சொல்ல, எல்லாம் உனக்கு அங்கிள் அப்பா வந்தா ஓகேவான்னு சொல்லி ஆன்ட்டி கேட்க, அதுக்கு எல்லாவும் எனக்கு அப்பாவா இருந்தா எனக்கு டபுள் சந்தோஷம் சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி அப்ப அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க நம்ம ஏதாவது ஒரு பிளான் போடுவோம்னு சொல்லி அவங்க பயங்கரமா பிளான் போட்டுட்டு இருக்காங்க. பிறகு ஹீரோயின் கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருமா, என் பையன் இறந்து போயிட்டான், அதுக்காக இப்ப நீ தனியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சுன்னா நீ கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ஹீரோயினோட மண்டையை கழுவிக்கிட்டு இருக்க. ஓரமா நின்று பாக்குறாரு. அவருக்கு பயமாகுது. இந்த மாதிரிலாம் அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கே, அப்ப அவ யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அம்மா வந்து ஹீரோ கிட்டயும் பேசுறாங்க. இங்க பாருடா, இது வந்து நம்ம குடும்பத்தோட பாரம்பரிய வளையல், இது நம்ம வீட்டு மருமகளுக்கு சேர வேண்டியது, நீயும் கல்யாணம் பண்ணிப்ப, என் மருமகளுக்கு நானே போட்டு விடலான்னு பார்த்தா அது நடக்கிற மாதிரியே தெரியல, அதனால இந்த பொறுப்பை நான் உன்கிட்டே விட்டுறேன், இனிமே உன்னோட முடிவு தான், நீ எந்த முடிவு எடுத்தாலும் நான் அம்மா உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன்னு மறைமுகமா ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் ஓகேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என் ஹீரோயின் வந்து ஹாலுக்கு வராங்க. அங்க ஒரே இருட்டா இருக்கு. என்னடா ஒரே இருட்டா இருக்குன்னு பார்க்கும்போது ஆப்போசிட்ல இருந்து ஹீரோவும் வராரு. ரெண்டு பேரும் இடிச்சுக்கிறாங்க. அதை பார்த்து ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியல. அப்ப பார்த்தா டக்குன்னு லைட் வருது. இது எல்லாம் ஆன்ட்டி எல்லாவோட பிளான் தான் போல. அப்ப வந்து ஹீரோவும் இதான் கரெக்டான சமயம் நம்ம சொல்லணும்னு சொல்லிட்டு, இங்க பாரு நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணுங்கும் போது இங்க என்கிட்ட எதுவுமே சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு அவ ஓடி போயிடுறா. இந்த வலையில எப்படி அவகிட்ட கொடுக்கறதுன்னு சொல்லி ஹீரோவும் யோசிச்சுட்டு இருக்காரு. மறுநாள் செல்லி வந்து ஆபீஸ்க்கு வரா. அதை பார்த்த ஹீரோவும் நீ இங்க என்ன பண்றங்கும் போது, என்னங்க எப்ப பார்த்தாலும் என் மேல கோவப்பட்டுட்டே இருக்கீங்க, நான் அதுக்காக ஸ்பெஷலான பிஸ்கெட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், நீங்க சாப்பிட்டு பாக்குறீங்களாங்கும் போது டைம்க்கு ஹீரோயினும் ஆஃபீஸ் ரூமுக்கு வராங்க. அதை பார்த்த செல்லி உடனே என்ன பண்றானா, அந்த பிஸ்கெட்டை எடுத்துக்கிட்டு ஹீரோ கிட்ட போய் ரொம்ப க்ளோஸா இருக்க மாதிரி நடந்துட்டு இருக்கா. அதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஜெலஸ் ஆகுது. உடனே அவங்க கோவமா வெளியில போக அதை வந்து ஹீரோ கவனிச்சிடாரு. உடனே அவரை பின்னாடியே போய் இங்க பாரு ஒரு நிமிஷம் நில்லுங்கும் போது, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் உங்களோட அண்ணன் ஒய்ஃபு, யாராவது இப்படி பார்த்தாங்கன்னா தப்பா நினைப்பாங்கன்னு சொல்லும் போது, யார் பார்த்தாலும் எனக்கு கவலை கிடையாது, நான் இன்னைக்கு சொல்ல வேண்டியதை உங்ககிட்ட சொல்லியே தீருவேன்னு சொல்லிட்டு, இங்க பாரு உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், நீ என்ன சொல்றங்கும் போது, என்ன பேசிட்டு இருக்கீங்க, நான் உங்க அண்ணனோட ஒய்ஃப்னு சொல்ல, ஆனா என் அண்ணன் தான் இல்லையே, அவன் இறந்து போயிட்டான், அப்படி இருக்கும்போது இப்ப நம்ம ரெண்டு பேரும் வாழ்றதுல என்ன தப்புங்கிற மாதிரி கேட்க, இது எல்லாத்தையும் சொல்லி கேட்டுறா. சே இவங்களை பிரிக்க பிளான் போட்டா இவங்க அதிகமா சேர்ந்துகிட்டே இருக்காங்க, இவளை பத்தின இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியணும்னு சொல்லி யார்கிட்டயும் கால் பண்ணி கேட்டுட்டு இருக்கா. இங்க ஹீரோ வந்து ஹீரோயினை கரெக்ட் பண்ற வேலையில இறங்கிறாரு. எல்லா கிட்ட பொக்கே எல்லாம் கொடுத்து ஹீரோயின் கொடுக்க சொல்ல, அப்ப ஹீரோயினும் எங்க உன்னோட அப்பான்னு கேட்டுட்டு, இல்ல 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 எங்க உன்னோட அங்கிள்னு கேட்க, நீங்க ஓகே சொன்னா மட்டும்தான் அப்பா உங்க முன்னாடி வருவாரான்னு சொல்ல, சரி சரி எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், அது மட்டும் அப்பா கிட்ட சொல்லிடுங்க. ஹீரோ பின்னாடிதான் ஒளிஞ்சு நின்று பாத்துட்டு இருக்காரு. அவருக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. மறுநாள் வீட்டுல தான் காமிக்கிறாங்க. ஆன்ட்டி சொல்றாங்க, என்ன உன் கையில ஏதோ மிஸ் ஆகுதுங்க. ஹீரோயினும் பாக்குறாங்க என்ன மிஸ் ஆகுதுங்கும் போது, அப்ப குட்டி பொண்ணு சொல்றா, அப்பா உங்ககிட்ட பிரேஸ்லெட் கொடுக்கவே
இல்லையான்னு கேட்க, என்ன பிரேஸ்லெட்னு சொல்லி கேட்கும்போது, இந்த வீட்டு மருமகளா வரப்போறவங்களுக்கு ஆன்ட்டி ஒரு பிரேஸ்லெட் கொடுத்தாங்க, அது ரொம்ப அழகா இருந்துச்சு, அதை அப்பதான் வச்சிருந்தாரு, உங்களுக்கு தான் கொடுக்க போறாருன்னு சொல்ல, என்ன பேசுற நீ, அதையே எனக்கு கொடுக்க போறாருன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு செல்லி வந்துடுறா. ஆமா ஆமா, அந்த பிரேஸ்லெட்லாம் ஒஸ்தியான கைகளுக்கு போக வேண்டியதுன்னு சொல்ல, அதை பார்த்து ஆன்ட்டியும், செல்லி நீ எப்ப வந்தாலும் இங்க வந்து பிரச்சனையா தான் இருக்கு, எதுக்காக இப்படி பிரச்சனை பண்றாங்க போது, அம்மா நீங்க ஒரு பேட் ஆன்ட்டின்னு சொல்லி எல்லாவும் சொல்ல, யாரு நான் பேடா, இப்ப கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும் யார் ரொம்ப பேட் பர்சன்னு. ஆன்ட்டி இந்த லேடி இருக்காளே, இவ வந்து எல்லாவோட அம்மாவே கிடையாதுன்னு சொல்லும்போது, அதை கேட்ட ஆன்ட்டியும், இங்க பாரு சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்காதங்க, இங்க பாருங்க ஆன்ட்டி என்கிட்ட எவிடன்ஸே இருக்குன்னு சொல்லும்போது, அதை கேட்ட ஆன்ட்டிக்கு கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. இவ சொல்றது எல்லாமே உண்மையான்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோயினும் தங்கிக்கிட்டே, ஆமா ஆனா நான் உங்ககிட்ட சொல்ல வரங்கும் போது, அதுக்குள்ள செல்லி நீ ஒரு ஃப்ராடு, சொத்துக்கு ஆசைப்பட்டு ஏதோ ஒரு மோட்டிவ்ல தானே இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்க, உனக்குலாம் இந்த வீட்டுல இருக்க தகுதியே கிடையாதுன்னு சொல்ல, எங்க அம்மா பத்திலாம் அப்படி பேசாதீங்க, எங்க அம்மா தான் என்னோட அம்மா, நீங்க பொய் சொல்றீங்கன்னு சொல்ல, ஹீரோயினும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வராங்க. ஆனா இந்த செல்லி பேசவே விட மாட்டேங்கிறா. இந்த மாதிரி ஃப்ராட்லாம் இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்லி ஹீரோயினை தரத்தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போறா. அந்த டைமுக்கு கரெக்டா ஹீரோ வந்துடுறாரு. எனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவ கையை பிடிச்சி இழுப்ப, ஒழுங்கா நவுந்து போன்னு சொல்லி அவளை பிடிச்சி தள்ளிவிட, என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க, அவ பண்ண வேலை என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்களே அவளை வீட்டை விட்டு துரத்துவீங்கன்னு சொல்ல, ஹீரோவும் என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, இவ எல்லாவோட அம்மாவே கிடையாது, ஜிம்மும் இவளை வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோக்கு ஷாக் ஆகுது. என்ன உண்மையாங்கும் போது, அதுக்கு ஹீரோயினும் உண்மைதான் ஆனாங்கும் போது, என்ன வேணாலும் இருந்துட்டு போதுமா, இவ்வளவு நாளா என் பேத்தியை நீ பத்திரமா பார்த்துருக்க, அதுக்கே நான் உனக்கு நன்றி பட்டிருக்கணும்னு சொல்லி ஆன்ட்டி சொல்ல, கிட்ட சில்லிக்கெல்லாம் ஷாக்கு. என்ன ஆன்ட்டி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அவ ஒரு ஃப்ராடுன்னு சொல்ல, கொஞ்சம் வாயை மூடுறியா, அவ ஃப்ராடு நல்லவேங்கிறத நான் தான் சொல்லணும், நீ எதுக்கு இதுல தலையிடுற, ஆரம்பத்திலேருந்தே நீ அவளை குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்க, கொஞ்சம் எங்க வீட்டு விஷயத்துல இருந்து கொஞ்சம் தள்ளிடுன்னு சொல்லி அவங்க கத்த, ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க என்னாச்சுமா எதுக்காக நீங்க இப்படி பண்ணீங்கும் போது, அவங்க கதை எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்றாங்க. அவரை காப்பாத்துறதுக்காக தான் கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு, அப்புறம் அவர் இறக்கும் போது எல்லாவும் பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணாரு, அதுக்காக தான் நான் இவ்வளவு நாள் இந்த வீட்டுல இருந்தேன், இன்னைக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு, இனிமே நான் அந்த வீட்டுல இருக்க விரும்பல, நான் கிளம்புறேன்னு சொல்லி கிளம்ப, அப்ப ஹீரோ வந்து அவளை பிடிச்சி இழுத்து நீ எங்க போறேன்னு கேட்கும்போது, என்னங்க சொல்றீங்க, இங்க இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இத்தனை நாள் என் அண்ணனோட ஒய்ஃப் இவளை எப்படி நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு சொல்லி பல யோசனை ஓடிக்கிட்டு இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு நீ அவளோட ஒய்ஃப் இல்லைன்னு தெரியும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீ என் அண்ணன் ஒய்ஃபுங்கிறதுனால நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல, உண்மையாவே உன் மேல எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு, அதனால மட்டும்தான் சொன்னேங்கும் போது எனக்கு சந்தோஷமாயிடுது, ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு ஓரத்துல இருந்து செல்லி பாக்குறா பாத்தியா, அவளுக்கு தான் வந்து வயிறு எரியுது, உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பெருசா பிளான் பண்றா. கிளைமேக்ஸ் சீனுனா ஒரு கிட்னாப் சீன் இல்லாம எப்படி, அதான் செல்லி வந்து குழந்தைய கடத்திடுறா, அவ கடத்திட்டு இங்க பாரு நான் தான் உன்னோட புது அம்மா, நான் அம்மாவை ஏத்துக்கிறேன்னு சொல்ல, அதெல்லாம் ஏத்துக்க முடியாது போடின்னு சொல்லும் போது இவளுக்கு செம்ம கடுப்பாகுது. இங்க ஹீரோயின் வந்து குழந்தைய தேடிட்டு இருக்காங்க, குழந்தைய காணுன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கும்போது அப்ப செல்லிக்கிட்ட இருந்தா காலு, இந்த மாதிரி நீ தனியா வா, இல்லனா உன் குழந்தைய என்ன பண்ணுவேனே தெரியாதுங்கும் போது ஹீரோயினும் போறாங்க. உன்னால தாண்டி எல்லாம், உன்னால தான் என்னோட ஆன்ட்டி என்ன கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றா, ஒழுங்கா நீ செத்துடு, இந்த மாடில இருந்து குதிச்சு செத்துடு, அப்படி செத்துட்டினா அவன் என்ன கல்யாணம் பண்ணிப்பா, குழந்தைய நான் உயிரோட விட்டுருவேன்னு சொல்ல, ஹீரோயினுக்கு ஒரு வழி தெரியல, சரின்னு சொல்லி குதிக்கலான்னு போகும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ குதிக்காதன்னு சொல்லி ஒரு கத்த கத்த, அவ திரும்பி பார்க்கும்போது குழந்தை வந்து அம்மா கிட்ட வந்துடுறா. அதை பார்த்து அவளுக்கு செமக்கவும் வருது, என்னடி எல்லாம் ஏமாத்துறீங்களா, நீ இனிமே உயிரோட இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து குத்த வர, அந்த குத்த வந்து ஹீரோ வாங்கிக்கிறாரு. இல்லைக்கு பயமாயிடுது, நான் உங்களை குத்தணும்னு குத்தலங்கும் போது அங்க போலீஸ் வந்து அவளை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இங்க ஹீரோ வந்து வழியில துடிச்சிட்டு இருக்க, வீட்டுக்கு வந்து ஹீரோயின் தான் மருந்தெல்லாம் போட்டு விடுறாங்க. எதுக்காக இப்படி பண்ணீங்கும் போது, ஆமா உன்னையும் குழந்தையும் குத்த வராங்கும் போது, அதுக்காக இப்படி பண்ணுவீங்களா, இனிமே இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவளும் செல்லமா கோச்சிக்க, இப்படி ஒரு ஹாப்பி எண்டிங்கா அந்த டிராமா முடியுது. இந்த டிராமா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு நல்ல டிராமால வந்து உங்களை சந்திக்கிறேன். பை பாய்.